ஆமாம் திவ்யா, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பிடுங்க. பக்கத்து ஊரில் திருவிழா இருக்குல்ல, அங்கே கூட்டு போயிட்டு வரேன் சரியா? என் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்க எல்லாரும் வராங்க. சரியா சரியா கிளம்புறையா, போயிட்டு வருவையா? சரிங்க, நானும் கிளம்புறேன் சீக்கிரமா. அடடே, 2 பேரும் ரொம்ப அழகாக கிளம்பி வைக்கிறீங்களே, போகலாமா? எட்டி மருமகளே, இங்க பாரு, நிறைய சாதனங்க இருக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்ற சாதனம் அப்படி இப்படி நிறைய இருக்குடி. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். அத்தை, என்ன அத்தை? எடுத்துட்டு போயிருவோம், கொடுத்துட்டு போயிருவோம்னு பேசுறீங்க? சும்மா அமைதியா கடங்க அத்தை. உங்களுக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்குங்க. நம்ம மருமக வேலைக்கு வர மாட்டா, நம்ம போயிட்டு நமக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வருவோம். அவ கடக்கா. ஏமா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு இருக்கேம்மா. உனக்கு அறிவு இருக்கமா மண்டையில? அச்சோ, இந்த கலட்டு குந்தாணி எதையோ திருடிட்டா போலயே. ஐயோ, இந்த கடைக்காரர் நம்ம எடுத்து வச்சதை பார்த்துட்டானே. இப்போ நம்ம மருமகளை நம்மளை பத்தி என்னென்னமோ சொல்லுவானே, என்ன செய்ய இப்போ? ஏமா இங்க பாருமா, இந்த பொம்பளை எல்லா பொருளையும் எடுத்து மடியில வச்சிட்டு இருக்குமா. இப்போ பிடிச்சி நான் போலீஸா கொடுக்க போறேன் பாருங்க. ஐயோ ஐயோ அண்ணா, அப்படி செஞ்சிடாதீங்கண்ணா. அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கண்ணா. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணா. விடுங்கண்ணா, நான் காசு தந்துடுறேண்ணா எல்லாத்துக்கும். அத்தை, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை அத்தை. சோறுல உப்பு தானே போட்டு சாப்பிட்றீங்க, இப்படியே ஒரு பொது இடத்துல வந்து திருடுவீங்க. சை. என்னங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா பண்ண வேலையை திருவிழாவில் அங்க போய் ஒரு கடையில போய் எல்லா பொருளையும் திருடி அது முந்தானையில எடுத்து போட்டு அந்த கடைக்காரரோட ஒரே அசிங்கமா போச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்க எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் முன்னாடி அது ரொம்ப அசிங்கப்பட்டு. சே, இதெல்லாம் இனி எங்கேயுமே வெளியில கூட்டு வராதீங்க. என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? கேட்டால் நான் வாங்கி தந்துட்டு போயிடலாமா? ஏமா இப்படி பண்ணீங்க? சை, என் கூட தான் நீங்கள் எங்கேயும் வராதீங்கம்மா. ஏய், அம்மாவை மன்னிச்சிரியா, இனி அப்படி பண்ண மாட்டேயா. என்னங்க, இந்தாங்க உங்களுக்கு ரிங்கு, வாட்சு, அப்புறம் கையில் போடுற பேண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்தாங்க, உங்களுக்கு சேருதான்னு பாருங்க. ஆமாம் ஆமாம், இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி காசு கிடச்சிச்சு? அது வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த கடையில் உங்கள் அம்மா திருடுச்சுல்ல, அப்போ அந்த கடைக்காரன் உங்கள் அம்மா கிட்ட நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தான். அந்த கேப்பில் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டேன், அவ்வளோதான்.